கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. நேற்று வரை 39 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த எண்ணிக்கை தற்போது 49ஆக அதிகரித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், உயிரிழப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது நிற்காம தொடர்ந்து உயர்ந்துகிட்டே வருது. இப்போ 49 அப்படிங்கிற நிலையை எட்டியிருக்கு. இப்போ அங்க எத்தனை பேர் சிகிச்சையில இருக்காங்க? அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சைகள் எல்லாம் கொடுக்கப்படுது? மேலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்களா? என்ன விவரம்? நீங்க குறிப்பிட்டது போலதான் பிரியதர்ஷினி. அதாவது அடுத்து என்ன நடக்குமோ, இன்னும் எத்தனை உயிர்களை இந்த கள்ளச்சாராயம் பழிவாங்குமோ அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த கருணாபுரம் பகுதி மக்களும் இருக்காங்க. அதே போல சிகிச்சைக்காக வெவ்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அங்கே காத்திருக்கக்கூடிய அவர்களது உறவினர்கள், குடும்பத்தாரும் அதே ஒரு வேதனையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அடுத்தடுத்த உயிரிழப்புகள் இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா 49 பேர் இந்த விவகாரத்துல உயிரிழந்திருக்காங்க. மேலும் சிகிச்சை பெற்று வரவங்க பாத்தீங்கன்னாக்கா விழுப்புரம், சேலம், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, இங்க கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என பல இடங்கள்ல தொடர்ச்சியா அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட அதிலும் பலர் கவலைக்கிடமாக இருப்பதா தான் மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால பார்த்தோம் அப்படின்னாக்கா பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகுந்த வேதனையில தான் இப்பகுதி மக்களும் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு பேரிழப்பாகத்தான் இதை பாக்குறாங்க. இதற்கான காரணமானவங்க கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தற்போதைய வரைக்கும் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கூட அவர்களது நேரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால உடல் நலம் பாதிப்பு அதிக அளவில் இருக்கிறவங்க அடுத்தடுத்து உயிரிழக்கக்கூடிய நிலை தான் இப்போ வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. இது இந்த பகுதியில் ஏற்கனவே சோகம் வந்து இதுவரைக்கும் ஆறாத நிலையில அடுத்தடுத்த உயிரிழப்புகளும் இந்த பகுதியில மிகுந்த சோகத்தை ஏற்படுத்திய வண்ணம் தான் இருக்கு. பிரியதர்ஷினி, நிச்சயமா மோகன்ராஜ், நீங்க இப்ப அந்த சம்பவம் நடந்த கருணாபுரம் பகுதியிலேயே இருக்கீங்க. அந்த ஊர் மக்களோட தற்போதைய மனநிலை என்னவா இருக்கு? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன சொல்லுது? நேற்று காலை இதே பகுதியில தான் நம்ம நின்றிருந்தோம். அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்தோம். அதாவது வீதிகள் தோறும் அந்த திடீர் பந்தல்கள் அமைத்து ஒவ்வொரு வீதிகளிலும் அந்த அழுகுரல் சத்தம், அந்த மரண ஓலம் அப்படிங்கிறது கேட்டது. நேற்று மாலை அதாவது உயிரிழந்தவர்களின் உடல்கள் அனைத்துமே நேற்று மாலை அருகாமையில் இருக்கக்கூடிய கோமுகி ஆற்றங்கரை மைதானத்தில் தகனம் மற்றும் அடக்கம் செய்து இறுதி அஞ்சலி செய்யப்பட்டது. அந்த காரியங்கள்லாம் இப்ப முடிவடைந்த நிலையில இந்த பகுதியில் அந்த அழுகுரல் சத்தம் ஓய்ந்திருக்கிறதே தவிர, ஆனால் இந்த கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட தாக்கம், அதனால் ஏற்பட்ட சோகம் இன்னும் மாறல அப்படின்னு சொல்லலாம். எப்போதும் பரபரப்பாக இந்த நேரத்துல வந்துட்டு பள்ளிக்கு செல்பவர்கள், பணிக்கு செல்பவர்கள் என பலரும் இந்த பகுதியில் பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழல்ல இப்பயும் நம்ம பார்க்க முடியுது. வெறிச்சோடிய நிலையில ஒரு ஊரடங்கு பிறப்பித்தது போலதான் இந்த பகுதி காட்சி அளிக்கிறது. இதற்கு இந்த கள்ளச்சாராயத்தினால் ஏற்பட்ட இந்த தாக்கம் தான் முக்கியமான காரணம். இதிலிருந்து மீண்டு வருவது எத்தனை நாட்கள் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு நிலை தான் இப்போ வரைக்கும் இருக்கு. பிரியதர்ஷினி, பல உயிர்களை பறிகொடுத்து சோகத்தில் மூழ்கி இருக்கிறது கருணாபுரம் பகுதி. விவரங்களை சொன்னீங்க. நன்றி மோகன்ராஜ்.